இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்தும் வயதாவதால் ஏற்படும் உடல்நல மாற்றங்களை சீர் செய்வது குறித்தும் விளக்கம் அளிக்க வருகிறார் மருத்துவர் கந்தசாமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். டாக்டர், எல்லா வயதினருக்கும் உடற்பயிற்சி தேவையா? எனது பேஷன் என்று சொல்வார்கள். அது மராத்தான் ஓட்டப்பந்தயம், அதாவது 42 கிலோமீட்டர் ஓடுவதில் ட்ரெயின் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதை ஃபிட்னஸ், அதாவது ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸும் முக்கிய பங்காக எடுத்துக்கொண்டு என் தொழிலோடு சேர்த்து இதையும் செய்து வருகிறேன். உடற்பயிற்சி என்பது தனியாக ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வது இப்பொழுது ஃபேஷன் மாதிரி ஆகிவிட்டது. அதுமாரி ஃபேஷன் இல்லாமல் எப்படி ஒரு பழக்க வழக்கம், அதாவது காலையில் எழுந்தவுடன் எப்படி பல் தேய்ப்பது எப்படி ஒரு பழக்கமோ மாதிரி ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்டால் இதற்காக தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. உடற்பயிற்சி எதற்கு அவசியம் என்றால், இது வருமுன் காப்போம். நமது அரசாங்கம் சொல்வது போல் வருமுன் காப்போம் திட்டம் என்பது இது மக்களுக்கு நோயை பாதுகாத்து கொள்ள வேண்டியதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பட் ஒவ்வொரு தனி மனிதனும் தமக்கு வர்ற நோயிலிருந்து எது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிக மிக அவசியம். இதற்கு வயது வரம்பே கிடையாது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ உடற்பயிற்சின்றது எல்லாராலையும் பண்ணக்கூடியது, இதுக்கு வயது வரம்புன்னு எதுனா இருக்கா? அதான் வயது வரம்பு என்பது என்றால் தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதனால் என்னவென்றால், சிறு வயதிலிருந்தே குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணோன்னா, முதல்ல குழந்தைக்கு நடை பழகுவது கையை பிடிச்சி கூட்டு போகிறோம். அது நமது உடற்பயிற்சி அங்கே ஆரம்பிச்சது. ஸோ சின்ன வயசுலேருந்தே வாக்கிங் கூட்டு போகலாம். இந்த வெளிநாட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைய தூக்கி டக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் போட்டுடுறாங்க. அது யாரும் கற்றுத்தரதில்லை, ஆனால் தானாக நீந்திரும், தே வில் ஃப்ளோட். ஸோ அந்த மாதிரி எந்த பயிற்சியும் சிறு வயதிலே ஆரம்பித்தால் அது மாதிரி அடுத்த பழமொழி சொல்லுவோம், 5 விளையாது 50 விளையாமா. இது உடற்பயிற்சிக்கு மிகவும் சரியாக பொருந்தும். அதனால் சிறு வயதிலே ஆரம்பித்தால் மிக மிக நலன். அதனால் 40 வயசான பிறகு பிபி வந்த பிறகு, ஒரு சுகர் வந்த பிறகு, ஒரு இரத்த கொதிப்பு வந்த பிறகு தான் நம்ம நடக்க ஆரம்பிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. எந்த வயது வரம்பே கிடையாது. எந்த வயதிலும் இது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், உடற்பயிற்சிக்கான நேரம்னு எதனா இருக்கா? காலையில் பண்ணணும், மாலையில் பண்ணணும் அப்படின்ட்டு எதனா இருக்கா? இந்த காலை மாலை நேரங்கிறது ஒவ்வொருடைய பணியை பொறுத்தது. இப்போ மருத்துவராகி எனக்கே எடுத்துக்கொண்டால், எனக்கு காலையிலையும் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வரலாம், மத்தியானம் வரலாம், நைட்டும் வரலாம். பட் நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ என்னையே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு காலையில் எழுந்தி அதிகாலையில் எழுந்து ஏர்லி பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலையில் எழுந்திக்கிறது ரொம்ப விரும்புவேன். ஸோ 4 மணிக்கு, அதுவும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எழுந்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உடம்பு நைட்டு தூக்கத்திலேருந்து ரெஸ்ட் எடுத்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் பண்ணுறது மிக மிக முக்கியமான நல்ல நேரம். ஸோ அது நல்ல நேரங்கிறது என்னென்னா, கரெக்டான பகுதி என்றால் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, அதாவது 5 மணி டு 8 மணிக்குள்ளே இந்த நேரத்தில் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க 1 மணி நேரம் ஒரு பயிற்சி தேவை போதும். இது இருந்தால் மீதி 23 மணி நேரமும் உங்கள் உடம்பை தயாராக வைத்து கொள்ளலாம். அன்று நீங்கள் ஓடி ஓடி வேலை செய்ய இது வெகு இயல்பாக இருக்கும். சில பேர் பணி நிமித்தம் காலையில் டைம் கிடையாது, 6 மணிக்கு போகிறது. சில பேர் இந்த ஐடி இதில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டு. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க நைட் தூக்கம் இருக்காது, காலையில் தூங்கிடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், மதியம் இல்லைன்னா சில பேர் ஆஃபீஸில் கூட மத்தியானம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. 2 to 4 ஆஃப்டர் லஞ்ச் ஹவர்ஸில் பண்ணால் தட் இன்க்ரீசஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரமும் பண்ணலாம். பட் உணவு அருந்திய பின் பண்ணுறது கொஞ்சம் நல்லதில்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணலாம். மாலை நேரம், அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பா, மாலை முழுதும் விளையாட்டு சொல்லும் மாதிரி, அந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கும்போது மாலை நேரம் தான், ஈவினிங் தான் கிடைக்கும். ஸோ ஈவினிங் சொல்லும்போது 6 மணி, 5லிருந்து 6 மணிக்குள்ளே பண்ணால் அதுவும் நல்ல நேரம். ஸோ உங்களுக்கான பணியை பொறுத்து, வயதினரை பொறுத்து நீங்கள் நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக 1 மணி நேரம் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், உடற்பயிற்சினால நோய்களினோட தாக்கம் குறையுமா? கண்டிப்பாக. அதான் சொன்னேன், நான் முதலே சொன்ன மாதிரி வருமுன் காப்போங்கிறது முக்கியமாக அவசியம். திடீர்னு இவ்வளோ உலகம் நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தது, திடீர்னு கோவிட்னு வந்துடுச்சு. கோவிட்னு வந்த பிறகு தான் மருத்துவருங்கிறதா என்ன தெரியும், ஃப்ரண்ட்லைன் வாரியான்னு சொல்லுவாங்க. மருத்துவர்னால் நிறைய பேருக்கு தருது. மாஸ்க் போட்டுக்கிட்டோம், கைகள்லாம் நல்லா கழுவ ஆரம்பித்தோம். அப்போ நோய் தடுப்பு முறைகள்லாம் தானாக எல்லாருக்கும் கட்டாய தேவையாகி போயிடுச்சு. ஸோ இந்த வயது ஆக ஆக, உங்கள் வயதின் காரணமாக, வயது முயற்சியின் காரணமாக, மேலும் வேலைப்பளுவின் காரணமாக, வேறு நிறைய காரணங்கள்னால நமக்கு வியாதி வர வேண்டியது கட்டாயம் இருக்கலாம். அது சர்க்கரை நோயாக இருக்கலாம், இல்லை இரத்த கொதிப்பாக இருக்கலாம், வேறு ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்ததுன்னா மாரடைப்பு நோயும் வர இருக்கலாம். இதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியமான, நமக்கு 2 பேட்டரி மாதிரி 2 இருக்குது. ஒன்று ஹார்ட்டு, இன்னொன்று லங்ஸ். இது 2ஐயும் காத்துக்கொள்ளணுன்னா கண்டிப்பாக இது உடற்பயிற்சி பண்ணால் இதிலிருந்து வர வேண்டிய
பெரும் பாதிப்பு. இப்போ பெருந்தொற்று கொரோனா வந்து பெருந்தொற்றுலேருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியத்திலேருந்து நம்ம வந்து முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியம் தருவது போல மனதிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக. இதில் முக்கியமான காரணம் என்ன, உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஒரு கான்சன்ட்ரேஷன். 1 மணி நேரம் வந்து இப்போ உடற்பயிற்சி செய்யும்போது நிறைய பேர் காதில் ஹெட்செட் போட்டு ஃபோன் கேட்டு மியூசிக்லாம் போவாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்தால், அது உங்களுக்குள்ள அந்த உடற்பயிற்சி செய்யணுங்கிற காரணம் மனத்தில் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி நன்றாக வரும். ஒன்று. அடுத்தது, உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல இருந்து என்டார்ஃபின்ஸ்னு ஒரு ஹார்மோன் வருது. இது நிறைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஒரு டிப்ரெசிவ் மோடு, ஒன்றும் வேலையே செய்ய முடியல, சோர்ந்து போய் இருக்கிற மனநிலையிலேருந்து வெளிவரணுன்னா உடற்பயிற்சி மிகவும் மிகவும் நல்ல முறை. அதை கடைபிடிக்கிறது அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், 60 வயதுக்கு மேலே இருக்க முதியவர்கள் வந்து என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யும்? 60 வயது அப்படிங்கும்போது மருத்துவ முன்னேற்றத்தினால முன்னால் 50-60 தான் வந்து சராசரி வயது அப்படி சொல்லுவாங்க. இப்போல்லாம் 70-80 சர்வசாதாரணமாயிட்டு. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா 50 இஸ் த யூத் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 50ங்கும்போது எல்லாரும் வயசாகிட்டு இல்லை சீனியர் சிட்டிசன் ஒரு டேக் வருது. அந்த சிட்டிசன் அந்த டேக்லாம் கிடையாது. பட் என்னென்னா வயது முயற்சியின் காரணமாக உங்கள் எலும்புகள் உங்கள் தசைகள்லாம் சோர்ந்து போயிடும். ஸோ இந்த 60 வயதுக்கு மேலே என்ன உடற்பயிற்சி பண்ணுன்னா ரொம்ப எளிமையாக பண்ணுற பயிற்சிகள் பண்ணலாம். ஒன்று வந்து இருதயமும் நுரையீரலும் காத்துக்கொள்ள ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவோம். வாக்கிங் ரொம்ப அவசியம். ஸோ டெய்லி வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியம். டெய்லி போகலாம். இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஜிம்முக்கு போகணும் அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஸோ எனி டே எனி டைம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அது ஒதுக்கிக்கொள்ளலாம் வயது. ஸோ வாக்கிங் கண்டிப்பாக போகலாம். மற்றபடி இதுக்கு மேலே ஜிம்லாம் போகணுன்னா அது கொஞ்சம் அதனால ஏற்படுற விளைவுகள், அதாவது எங்கேயாவது வெயிட் தூக்கி கை கால் முறிஞ்சுதுன்னா அது காப்பாற்றும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் ரெக்கவரி டைம், அதாவது இந்த நோயிலேருந்து வெளியே வர டைம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணணுன்னா அடுத்தது வந்து யோகா. இப்போ யோகாவும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து நிறைய பேர் யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு கொண்டாடுறாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோகா பண்ணாலே வந்து வயதாக ஆக யோகா வந்து நிறைய பண்ணாங்கன்னா உடம்பு கோர்னு சொல்லுவோம், கோர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். இது நல்ல உறுதியாக வைத்துக்கொள்ள வயதான உதவும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்ன, தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன? 60 வயதுக்கு மேலேன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கட்டாயம் கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் எந்த நோயும் கட்டுப்பாடு இல்லை. இருந்தாலும் என்னென்னா வயது காரணமாக, வயது முதிர்ச்சியின் காரணமாக சர்க்கரை நோய் வரலாம், இல்லை வேறு இரத்த கொதிப்பு வரலாம். ஸோ இதுக்கு உண்டான உணவு வகைகளை இந்த சர்க்கரை ஒயிட் சுகர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உணவுகளில் உள்ள ஸ்வீட் வகைகள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒன்று. இன்னொன்று, உணவு தவறாமை, நேரம் தவறாமை. காலை மதியம் இரவுன்னு இல்லாமல் மிட் மார்னிங் மிட் ஈவினிங் இந்த இடையில உள்ள கேப்பும் வந்து இடையில சாலட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது மிக மிக அவசியம். தவிர்க்க வேண்டியது இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா உப்பு குறைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா ரொம்ப டயட்டு, நிறைய உணவு வகைகள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் வந்த பிறகு நிறைய நெட்டு யூடியூப்பில் நிறைய வருது. இதை பார்த்து எதுவும் வந்து நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்பாங்க, நம்ம சாப்பிட்றத என்ன சாப்பிட்றது உணர்ந்து சாப்பிட்டாலே இது வந்து பெரிய விஷயம். இதுக்கு தனியாக நோய் பிரிவுங்கிறது உங்களோட இருக்கிற நோயை பொறுத்து நீங்கள் அது கேட்டால் அதை குறைத்து கொள்ளலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ எல்லா வயதினருக்கும் ஏற்ப எளிய உடற்பயிற்சி என்னென்ன இருக்குது டாக்டர்? எல்லா வயதுக்கும் இது எளிய உடற்பயிற்சின்னு நான் சொன்னது தான். இப்போ உடற்பயிற்சினால எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா வருஷம் பிறந்த உடனே ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன உடனே ஒரு ஃபிட்னஸ் கோல் வச்சுக்கிறாங்க. உடனே ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிடுறது. 1 மாதம் போவாங்க, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு யாரும் போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு டார்கெட்டாக இல்லாமல் எல்லா வயதுக்கும் ஈஸியாக போகணுன்னா எளிதில் போன்றது 2 வகையாக எக்ஸசைஸை பிரிக்கலாம், ஏரோபிக் அனரோபிக்ன்ட்டு. ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே பண்ணலாம். அது வந்து வாக்கிங் போகலாம், கொஞ்சம் முயற்சி இருந்தால் ஜாகிங்னு போகலாம். அதுக்கப்புறம் சைக்கிளிங், அதுவும் இப்போ சென்னையில் நிறைய பேர் சைக்கிளிங் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எளிதில், சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டோம், இப்போ சைக்கிள் ஓட்டுறதான் இல்லை, எல்லாம் காரில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சைக்கிளிங் இதுவும் நல்லது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னா அது வயது வரம்பே கிடையாது. உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள எந்த வயதும் கிடையாது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங்கை வந்து எனி ஏஜ்லேயும் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு எது எக்ஸசைஸ் கேட்டிங்கன்னா வாக்கிங். அதாவது உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற அட்வைஸ் என்னென்னா டெய்லி 1 hour ஆஃப் வாக்கிங் மினிமம் வாரத்தில் 5 நாள் பண்ணால் போதும். 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மிக மிக அவசியம். எளிதில் பண்ண வேண்டியது வந்து வாக்கிங் பெஸ்ட். ஓகே டாக்டர்.
டாக்டர் நீங்க சொன்னீங்க ஏரோபிக் உடற்பயிற்சின்னு. ஏரோபிக் உடற்பயிற்சி யாரெல்லாம் பண்ணலாம்? ஏரோபிக் உடற்பயிற்சினா என்ன டாக்டர்? ஏரோபிக் அப்படின்னாலே ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணி எப்பவும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புல நான் சொன்ன மாதிரி இருதயமும் நுரையீரலும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் நுரையீரலுக்கு மிக மிக ஆக்சிஜன் தேவை. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் VO2 மேக்ஸ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஆக்சிஜன் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகுதுங்க பொறுத்து இது ஒவ்வொரு மனுஷனுக்கு இது மெஷர் பண்ணலாம். இப்போ நான் ரன்னருங்கும் போது எனக்கு இந்த வயசில் எவ்வளோ ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணதை பொறுத்து என்னோட ஏஜை வந்து இப்போ உள்ள ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க அது கணிக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கலாம், உங்கள் ஏஜ்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் வந்து ஆக்சிஜன் தேவையான அளவு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது இருதயமும் நுரையீரலும் நிறைய ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்குள்ளே ஆக்சிஜன் நிறைய தேவை. ஸோ அதுக்கு உள்ள எக்ஸசைஸ் பொறுப்பான எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், எக்ஸசைஸ்க்குள்ள பிளட் சர்க்குலேஷன் நிறைய இருக்கும், ஸோ ஆக்சிஜனும் நிறைய சுவாசிச்சுக்கலாம். ஸோ இது ஏரோபிக் எக்ஸசைஸ். ஓகே டாக்டர். டாக்டர் ஒரு நாளைக்கு நடைப்பயிற்சி எத்தனை மணி நேரம் பண்ணலாம்? நடைப்பயிற்சி சில பேர் இது வந்து இதே ஒரு பெரிய பேஷனாக எடுத்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது 2 கிலோமீட்டர் நடக்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை 1 ஹவர் நடக்கணும் அப்படின்னு. உலக சுகாதார நிறுவனம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு முன்னால் 45 நிமிஷம்னு சொன்னாங்க, இப்போ 60 நிமிஷம் ஒரு நாளைக்கு நடக்க வேண்டும். அது வந்து நான் சொன்ன டைமும் உங்களுக்கு ஏற்ற டைம். காலையில் போகலாம், வாக்கிங் வந்து டைம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எனி டைம் நீங்கள் போகலாம், ஜிம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 5 நாட்கள் தினம் 1 மணி நேரம் 5 நாட்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டியது மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர் உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீர் அருந்துறது எவ்வளவு முக்கியம் டாக்டர்? ஆமாம், இது வந்து ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது காலையில் எழுந்துச்சி யூஸ்வலாக காலையில் பண்ணுறவங்க வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிடாமல் இருப்பாங்க. காலையில் எழுந்தோடனே எதுவும் சாப்பிட்றதில்ல, நேராக எக்ஸசைஸ் போவாங்க. நிறைய பேர் இந்த எந்திரிச்ச உடனே காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கும், சில பேருக்கு உண்டு சில பேருக்கு கிடையாது. ஸோ எந்திரிச்ச உடனே நம்ம காலையில் எழுந்தவுடன் நமக்கு தண்ணீர் குடிக்க வேண்டிய அவசியம் மிக முக்கியம். எதுக்குன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும்போது ஒன்று நம்ம உடம்புல உள்ள நீர் சத்தும் குறையும், நம்மள உள்ள உப்பு சத்தும் குறையும். இது பேர் டீஹைட்ரேஷன். இது ரொம்ப போச்சுன்னா டீஹைட்ரேஷன் வாங்க. அதாவது 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்து வரைக்கும் நடந்தீங்க எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இழப்பு இருக்காது. பட் இதுக்கு மேலே போச்சு, எங்களை மாதிரி பெரிய ரன்னர் லாங் ரன் போனீங்கன்னா இது டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். அதனால் எந்திரிச்ச உடனே முக்கியமான விஷயம் தண்ணி குடிக்க வேண்டியது மிக அவசியம். அது 1 லிட்டரா 5 லிட்டராங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் வழக்கமாக குடிக்கிற அளவு குடித்தாலே அது போதும். ஓகே டாக்டர். டாக்டர் உடற்பயிற்சி செய்யும்போது சரியான உடையை எப்படி தேர்வு செய்வது? இதுவும் நல்ல கேள்வி. இது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாரும் இது ஒரு ஃபேஷன் ஆகிறதுனால நிறைய பிராண்டு நிறைய உடற்பயிற்சி ட்ரெஸ், அதாவது ஃபிட்னஸ்க்காக உள்ள ட்ரெஸ் நிறைய வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஒரு நடைப்பயிற்சி போகிறீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம போடுற மாதிரி வேஷ்டி சட்டையில் போனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதேமாரி பெண்கள் வந்து சாரியில் போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு இடந்த ட்ராக் பேண்ட்ஸ்னு வருது, பேண்ட்ஸ் ஈஸியாக படுது. ப்ளஸ் நம்ம வாக்கிங் போகும்போதும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நிறைய ஸ்வெட் ஆகும். ஸோ இந்த ஸ்வெட்டிலேருந்து நமக்கு வந்து அதுக்கு பாதுகாப்பாக உள்ளதுக்கு ட்ரை ஃபிட் க்ளோத்ஸ்னு வருது. இது மாதிரி க்ளோத்ஸ் எடுத்து வேண்டியது அவசியம். இதுக்காக பெரிய பிராண்டு நிறைய பணம் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒன்று வந்து முக்கியமாக டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாக்கிங்கோ வேறு எதாவது போனாலும் ஸ்விம்மிங்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், ஸ்விம்மிங் போனால் அதுக்கு இடத்துல ஸ்விம்மிங் சூட் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலில் இறங்க விடுவாங்க. ஸோ அது முக்கியம். மற்றபடி இதுக்குன்னு தனியாக புதுசாக வந்ததுன்னா நீங்கள் செய்கிற எக்ஸசைஸை பொறுத்து நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் அந்த குலத்தை ஆடை அணிகளை வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர் உடற்பயிற்சி தொடங்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய சுலபமான உடற்பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்குது? உடற்பயிற்சிங்கும்போது உடற்பயிற்சி நேரம் அந்த 1 மணி நேரம்ங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு உடற்பயிற்சி பண்ணுவதற்கு முன்னால் உள்ள சில பயிற்சிகள் இருக்குது, உடற்பயிற்சி முடிந்தவுடன் பண்ண வேண்டிய பயிற்சிகள் இருக்குது. பட் இது யாரும் மனசில் எடுத்துக்கிறது இல்லை. எப்படின்னா நீங்கள் நைட்டில் ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே உங்கள் தசைகள் எல்லாமே வந்து ரெஸ்டிங் ஸ்டேட், அதாவது கோல்டு ஸ்டேட் சொல்லுவாங்க, ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இது எடுத்த உடனே இது ரப்பர் பேண்டு மாதிரி எடுத்த உடனே இது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ரொம்ப போய் டக்குன்னு அந்த ரப்பர் பேண்டு அருந்து போகிறது மாதிரி உங்கள் தசைகள் வந்து சோர்வடைஞ்சிருச்சுன்னா அது இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, இன்ஜுரி ஆயிரும். ஸோ அதனால் எந்திரிச்ச உடனே இதை என்ன பண்ணணும்னா முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. நான் தான் சொன்னேன் ரப்பர் பேண்டோட எக்ஸாம்பிள். ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அது டைனமிக் எக்ஸசைஸ் வார்ம் அப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைனமிக் வார்ம் அப்னா என்னென்னா உங்கள் தலை முதல் கால் வரை உள்ள எல்லா ஜாயிண்ட்டும், சின்ன சின்ன ஜாயிண்ட், இப்போ தலையை ஒரு 5 தடவை ரொட்டேட் பண்ணிங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவாங்க. இதுமாரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நீங்கள் சுழல் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஜாயிண்ட்லாம் லூஸ் ஆயிரும். இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து டைனமிக் வார்ம் அப். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா
முடிஞ்ச பிறகு என்னென்னு பார்த்தோன்னா அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணதுனால உங்கள் தசைகள்லாம் ஆக்டிவாக இருக்கும். அதை வந்து அப்போ ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் அப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ முதல்ல வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செய்யலாம்? இப்போ நீண்ட நேரம் இப்போ எங்கள் மருத்துவ தொழிலாக இருக்கட்டும், இப்போ ஐடி கணினி தொழிலாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நைட் ஷிஃப்ட்னா 12 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க, 10 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ்னால் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, இப்போது காவல்துறையிலலாம் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. இப்போ வந்து அதுமாதிரி உட்காந்து செய்கிற வேலைகள் நிறைய இருக்கும்போது என்னென்னா, இப்போ இது லேட்டஸ்ட்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்ட்டாங்க. புகைப்பிடித்தல் மிக உடல்நலத்துக்கு கேடுன்றாங்க. இது முக்கியமாக என்னென்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்திங்கன்னா அது புகைப்பிடிப்பதற்கு சமமாக கருதுகிறார்கள். ஸோ அதனால் என்னென்னா ஒவ்வொரு உட்காந்துருக்கும் போது நீங்கள் சிட்டிங்கில் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நடந்து போய் உங்கள் ஆக்டிவ் ஆகிட்டு திருப்பி வந்து உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ சிட்டிங் இஸ் ஏ நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறது இப்போ உள்ள கணிப்பு. ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல் உடற்பயிற்சியை முறையாக செய்யாத போது என்ன மாதிரியான தீங்குகள் வந்து நம்ம உடலுக்கு ஏற்படுது? உடற்பயிற்சிங்கும் போது நீங்கள் வயது காரணமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சிறு வயதில் பண்ணும்போதும் இள வயதில் பண்ணும்போதும் எந்த உடற்பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஒத்து வரும், ஒன்றும் போயிடும். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று தான் வேணும், அதாவது உங்களுக்கு முயற்சி தான் வேணும் ஒழிய மற்றபடி நேரம் வேணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் வயதான பிறகு 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே பண்ணும்போது உங்கள் உடம்பு தசைகள் தளர்ச்சியின் காரணமாக எலும்புகள் தேய்ந்ததன் காரணமாக அதனால் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, எலும்பு முறிவு, தசைகள் இன்ஜுரி எல்லாமே வரலாம். ஸோ இதனால் என்னென்னா ஓல்டேஜில் பண்ண போக 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 இந்த எலும்பு முறிவு இல்லாமல் இல்லை ஏற்கனவே அதனால் எந்த உடற்பயிற்சியும் வயதான பிறகு எந்த உடற்பயிற்சி எடுக்கணும்னா குறிப்பாக உங்கள் குடும்ப மருத்துவரை அணுகி உங்கள் உடல்நலத்துக்கு உண்டான பேசிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கா, பிபி எவ்வளோ இருக்குது, ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் நாடி துடிப்பு பிபி எல்லாமே ஜாஸ்தியாகும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. இதுதான் பாதுகாப்பு முறைகள். ஓகே டாக்டர். டாக்டர், உடலின் சக்தியை அதிகரிக்க எந்த உடற்பயிற்சி சக்தியை அதிகரிக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய கமர்ஷியலாக நிறைய நியூட்ரியன்ஸு, வே ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அதை விட என்னென்னா உடம்புகளை வயது ஆக ஆக உங்கள் தசைகள் தளர்ந்து போகும், அதாவது மசில்ஸ்லாம் தான் ஆகும். இது மசில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ ஜிம் போகிறவங்க இல்லை பாடி பில்டர்லாம் ஜிம் மசில் பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எடுப்பாங்க. அதுக்கு பேர் வே ப்ரோட்டீன் பேர், நிறைய முறைகள்லாம் இருக்குது. பட் நமக்கு அவசியம் இல்லை. இது வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், சைவ உணவு அசைவ உணவுகளே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சைவத்தில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் உள்ள சைவ உணவுகள் எல்லாமே 100%, அதாவது 50% தான் கார்போஹைட்ரேட், 50% ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் சத்துக்கள் வந்து நமக்கு நிறைய தேவை. ப்ரோட்டீன் சத்துக்கள் இருந்தால் தான் நம்ம தசைகள்லாம் நல்லா இயங்க முடியும். ஸோ இந்த பயிற்சி முறைகள் உடற்பயிற்சி பண்ணணுன்னா ப்ரோட்டீன் சத்துக்கள், அதாவது எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே பயிற்சி முடித்த உடனே ப்ரோட்டீன் சத்துக்கு உள்ள உணவுகள் எடுத்தால் வந்து இது நல்லது. இதிலேருந்து நம்ம மசில் ஸ்ட்ரென்த்து, கோர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க, தசைகள் வந்து நல்ல திறம்பட உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். டாக்டர், உடற்பயிற்சியின் போது சுவாச முறை வந்து எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம். என்னென்னா பாதி பேர் இது வந்து மனதில் ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. இப்போ சூரிய நமஸ்காரம்னு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் எடுத்திங்கன்னா யோகாவில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய நமஸ்காரங்கிறது வந்து 12 ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த 12 ஸ்டெப்பும் ஒவ்வொரு கால் ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் பண்ணால் ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு முறைக்கும் வந்து நீங்கள் கரெக்டான பயிற்சி முறைக்குது. ஒரு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் மூச்சை வெளியே விடணும், ஒரு ஸ்டெப்பில் வெளியே எடுக்கணும். பட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடற்பயிற்சி பண்ணும்போது என்னென்னா when you exert, அதாவது நீங்கள் கடினமாக வெயிட் தூக்குறீங்கன்னா அப்போ வந்து எக்ஸேல், அது சிம்பிளாக மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். இல்லைன்னா மாற்றி எந்த நேரத்தில் வெளியே விடணுமோ அந்த நேரத்தில் உள்ளே இழுத்து மாற்றி விடும்போது இது வந்து கோளாறு மாதிரி ஆகி போகும். ஸோ when you exert you have to exhale. இது வந்து சிம்பிள் மந்த்ரா ஃபார் டூயிங் எக்ஸசைஸ், மூச்சு விடுறதுக்கு உண்டான ஈஸியான பயிற்சி. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஃபிட்னஸ்ன்னு சொன்னாலே எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகிறத தான் வந்து முதல்ல பிரத்யேகமாக நினைக்கிறாங்க. அப்படி ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்தே செய்ய வேண்டிய சுலபமான உடற்பயிற்சிகள் என்னென்ன டாக்டர்? இப்போ வந்து நான் எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி வந்து நடைப்பயிற்சின்னு சொன்னோம், ஏரோபிக்னு சொன்னோம். இது ரொம்ப ஈஸியான பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து நடைப்பயிற்சிக்கு இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ மாடி வீடுகளில் இருக்கோம், மாடி வீடுகளை சுற்றி நம்ம வாக்கிங் போகலாம் முதல்ல. ஸோ இது வந்து ஈஸியாக வாக்கிங் போகலாம். இதே தான் ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மெஷினில் ஏற்றி அது ட்ரெட்மில் சொல்லி அதில் நடக்க விட்றாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம், இது ஒரு சிம்பிள். அதேமாதிரி அங்கே ஜிம்மில் போனால், நான் யாருக்கும் ஜிம்முக்கு எதிர்த்தாக சொல்லலை, பட் என்னென்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டெப் அப் சைக்கிளிங் சொல்கிறாங்க. இதே இதான் நம்ம வீட்டில் இருக்குது, 11 மாடி இருக்குது, நம்ம லிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் எங்கே போனாலும்
ஆஃபீஸோ இல்லை நீங்கள் அலுவலகமோ இல்லை நீங்கள் வீடோ இல்லை மருத்துவமனை எங்கே போனாலும் லிஃப்ட் அவாய்ட் பண்ணி, அதாவது நீங்கள் படி ஏறுறதே பெரிய விஷயம், அதே ஒரு பெரிய பயிற்சி. இதை தான் ஜிம்மில் போய் ஸ்டெப் அப்னு சொல்கிறாங்க, அது சைக்கிளிங் சொல்கிறாங்க, எல்லா எக்ஸசைஸ் எல்லாமே ஏரோபிக் தான். ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஜிம் போன உடனே இதுக்கு தனியாக பிரத்யேகமாக ஏதாவது தனியாக பண்ணுங்கிற இல்லை. ஜிம்மில் எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னா ஒவ்வொரு தசைகளுக்கு ஏற்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதை அவங்க சொல்லித் தருவாங்க. அது வயதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அதை அங்கே போய் ஜிம்மில் போய் பண்ணி. ஓகே டாக்டர். டாக்டர், இளம் வயதினர்கள் தினசரி ஒரு நாளைக்கு உடற்பயிற்சிக்காக எவ்வளவு நேரம் செலவிடலாம்? இளவயது, அதாவது 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். இதில் எப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இந்த வயசில் நீங்கள் நல்ல உடல்நலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பில் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ். இப்போ நான் படிக்கும் காலத்தில் மருத்துவக் கல்லூரி படிக்கும் நாட்களில் ஹாக்கி பிளேயராக இருந்ததுனால நம்ம அந்த மைண்டில் உடம்பில் பிரெயினில் இந்த இதெல்லாம் பதிவாயிரும். இதுக்கு பேர் மெமரி செல்ஸ் அப்படிம்பாங்க. இது வயதாகும்போது நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் இது உங்களுக்கு ரிவைவ் ஆன மாதிரி ஆயிரும். இந்த மெமரி உங்கள் மைண்டில் இருக்கும், நீ எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இளவயதில் நீ எந்த பயிற்சியும் எடுத்துக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஒரு பேஷன் வேணும். 40 வயசுக்கு வேணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் சொல்கிற மாதிரி 50 வயசான பிறகு நீங்கள் முழிச்ச பிரயோஜனமே இல்லை. ஸோ இளவயதில் எதெல்லாம் பண்ணலாமோ உங்களுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிங்கன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு வயதான காலத்தில் உங்களை காப்பாற்றும். இந்த இன்சூரன்ஸ் பென்ஷன் மாதிரி இது ஒரு ஃபிட்னஸ் ஓகே டாக்டர். டாக்டர், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கத்தை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழித்து மொபைல் பார்க்குறதா, அந்த மாதிரி தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் டாக்டர்? தூக்கம் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதுக்கும் இது வேறுபடும். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் தூங்கி கொண்டே இருக்கும். அது 1 வயசு 2 வயசு வரைக்கும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு நார்மல் இயல்பு. அதுக்கப்புறம் பள்ளி சென்ற பிறகு அப்புறம் கொஞ்சம் வயசான பிறகு என்னென்னா மினிமம் அடல்ட் ஏஜ் சொல்லுவோம். அதாவது 50 வயசு வரைக்கும் வயதான வரைக்கும் மினிமம் 6 மணி நேரம் தூக்கம் மிக மிக அவசியம். அதுக்கு மேலே போனீங்கன்னா வயதின் காரணமாக தூக்கம் என்பது கம்மியாகும். அதாவது 2 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ இதுதான் பொறுமையாக தூக்கத்தின் அவசியம். ஓகே டாக்டர். சார், நிறைய பேர் காலையில் லேட்டாகவே எழுந்துக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யலாம்? இது நம்ம கணினி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது ஐடியில் சில பேர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. இப்போ நாங்களும் மருத்துவத்துறையிலையும் நைட்டில் ரொம்ப லேட்டாக ஆப்ரேஷன் இருந்தது, அறுவை சிகிச்சை இருந்ததுன்னா லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிப்போம். இப்படி பண்ணும்போது என்னென்னா வாரத்தில் 5 நாட்கள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது அன்றைக்கி நைட்டு தூங்கலைன்னா உங்கள் 24 மணி வேலைப்பளுவை கண்டிப்பாக பாதிக்கும். அதனால என்னென்னா நைட் தூங்காதனால சர்க்காடியன் ரிதம் என்போம். நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு இரவு நேரம் சூரியன் மறைந்து விடுகிறது, நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நார்மலாக உடம்பும் தயாராகி விடுகிறது. இந்த நேரத்தில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து திருப்பியும் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும். அது ஏதாவது இன்ஜுரி மாதிரி ஏதாவது பாட்டும். ஸோ அதனால் என்னென்னா மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அந்த நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்பு ரெக்கவரி மோட் அப்படி சொல்லுவாங்க. அவங்க அந்த ரெஸ்ட் எடுக்கிற மோட்லேருந்து வெளியில் ரெக்கவரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம். அதாவது 1 மணி நேரம் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி அப்படியும் முடியலன்னா லிசன் டு யுவர் பாடின்னு சொல்லுவாங்க. உடம்பை பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்பு வான் பண்ணுச்சுன்னா சில பேர் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. அப்படி அது பெரிய மெத்து, அது தவறான கருத்து. அதனால் லிசன் டு யுவர் பாடி. அன்றைக்கி உங்களால் முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஒரு நாள் காய்ச்சலாக இருக்குது, 2 நாள் காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா இல்லை நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ண தேவையே இல்லை. உங்கள் உடம்பு என்னைக்கு தயாராகுதோ அன்றைக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், மன அழுத்தத்தை குறைப்பதில் உடற்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்குதா? கண்டிப்பாக. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புலேருந்து என்டார்ஃபின்ஸ்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோனால் உடம்பு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் மன அழுத்தம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்தோம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆன்டி டிப்ரெஷன் சொல்லுவாங்க. மனத்தை போக்க வேண்டிய மருந்துகள் நிறைய இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூ ஃபீல் ஃப்ரெஷ், புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணால் இதுவே பெரிய ஆன்டி டிப்ரெஷன் சொல்லலாம். மனத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு இது முக்கியமான காரணம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்னிங் லேட்டாக எழுந்துக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அது பண்ணால் நம்மளோட உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொன்னீங்க. அதே போல் நிறைய பேர் நைட் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லதா டாக்டர்? கண்டிப்பாக. இது ஒரு நல்ல கேள்வி. எப்படின்னா இது நீங்கள் அதான் சொன்னேன், காலையில் நம்ம சர்க்காடியன் தருவோம். காலையில் எந்திரிக்கிறோம், வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் ஆக ஆக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மினிமம் ஒரு 10 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் ஒரு சராசரி மனிதன் வேலை செய்கிறான். அப்போ இந்த சராசரி மனிதன் 6 மணி நேரம் வேலை செய்யும்போது சாயங்காலத்துக்கு மேலே 6 மணி இரவுக்கு மேலே தூக்கம் வேண்டியிருக்கு அவசியம்.
ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம். அந்த நேரத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து உங்கள் உடம்பு வந்து காலையில் உள்ள வேலைப்பளுவினால் ஒத்துழைக்காது. வேலைப்பளுவு மாத்திரம் இல்லை, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, பணியில் உள்ள அழுத்தம் அதெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் நீங்கள் 1 மணி நேரம் பண்ணிங்கன்னா 1/2 மணி நேரம் தான் நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியும். அந்த மீதி 1/2 மணி நேரம் ஒழுங்காக பண்ண முடியாது. ஒன்று. இன்னொன்று, அதே மாதிரி ஈவினிங் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் போய் நீங்கள் எக்ஸசைஸு, வாக்கிங் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும், உங்கள் தூக்கம் தடைபடும். அதனால் நான் சொல்ல வேண்டிய என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வேண்டிய ஈவினிங் டைம் தான் இருக்குன்னு சொன்னால் வேறு வழியே இல்லை, அந்த 6 மணிக்குள்ளே முடிச்சுக்கலாம். இல்லைன்னா ஆக்சுவலாக என்னென்னா ஏர்லி டின்னர் சொல்லுவாங்க, டின்னரே ஏர்லினா முடிச்சுன்னு சொல்லும்போது எக்ஸசைஸ் போய் லேட் நைட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை பாதிக்கும். ஓகே டாக்டர், உடற்பயிற்சி செய்யும்போது உடல் பகுதியில் எந்த பகுதிக்கு வந்து அதிக கவனம் செலுத்தும்? நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல உள்ள பேட்டரி வந்து மெயின் பேட்டரி இருதயம். ஸோ இதுதான் மெயின். ஸோ அதுக்கு தான் இந்த ஏரோபிக்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கார்டியோ எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த வாக்கிங், சைக்கிளிங்லாம் பண்ணால் உங்கள் ஹார்ட் நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஹார்ட்டுங்கிறது வந்து நாடி துடிப்பு. ஒரு சராசரி மனிதனுக்கு 72லேருந்து 80 தடவை துடிக்குது. எக்ஸசைஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் நாளடைவில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த இன்ஜினை வந்து நீங்கள் பம்பிங், இந்த பேட்டரியை வந்து நல்லா பாதுகாத்துக்கிறீங்க. எப்படின்னா அந்த பம்பிங் மெக்கானிசம், ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை அது வந்து பாய்ச்சுது. ஸோ இது பாய்ச்சணுன்னா அது வந்து நல்ல ஃபங்க்ஷனாக வச்சுக்கணும். ஸோ அதை வந்து டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா முதல்ல ஹார்ட், அதை பாதுகாத்துக்கலாம். ஒன்று. அடுத்தது நுரையீரல், உங்கள் சுவாசம். அதான் நீங்கள் எப்போன்னு கேட்டீங்க, அதான் when you exhale you have to exhale. ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸேல் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ நுரையீரல் பாதுகாப்பாக இருக்குது. இது மூன்றாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது என்னென்னா ரெண்டும் வந்தால் மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருதுங்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் மேலே ஒரு பேட்டரி இருக்குது, அது பிரெயின். நம்ம மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த 3ம் இருதயம், நுரையீரல், மூளை, இது 3ம் ஒழுங்காக வேலை செஞ்சாலே உடம்புல மற்ற ஆர்கன் நிறைய இருக்குது, கல்லீரல் இருக்குது, கிட்னிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நல்ல ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் சின்ன போன், தசைகள் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நல்ல வேலை செய்யும். ஓகே டாக்டர், அதே போல் ஒரு சிலவங்க புதியதாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் நடந்தாலே கை கால்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து நார்மல் தானா டாக்டர்? அதுக்கான தீர்வு என்ன டாக்டர்? அதான் நான் சொன்ன மாதிரி எந்த எக்ஸசைஸும் நீங்கள் வயதான பின், அதாவது 40 வயசுக்கு மேலே வந்து எவ்ரி இயர் யூ ஹவ் டு கோ ஃபார் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நோய் இருக்காங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை வயசில் சமாளிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு இருக்குதா, சர்க்கரை நோய் இருக்கான்னு பார்க்கும். அதுபோக ஜாயிண்ட்டு, உங்கள் ஜாயிண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, இதெல்லாம் மருத்துவரை பரிசோதனை செய்து கொண்டு சொல்லுவாங்க, ப்ரீ செக்அப் பிஃபோர் த எக்ஸசைஸ். அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஏதாவது வருந்தால் பார்த்துக்கலாம். ஆனாலும் எந்த சராசரி மனிதனும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கை கால் வலி, இது வந்து ஒரு குவிட்டுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்? டெய்லி போகணுமா, அவசியமா? இது கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லைன்னா புதுசாக வாங்கின ஷூ கட் ஆகுது, டைட்டாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஸோ பொதுவாக நான் என் நோயாளிகளாம் சொல்ல மாதிரி எக்ஸ்கியூசஸ் டோன்ட் பர்ன் கலரிஸ். ஸோ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ரொம்ப வலினா மாத்திரம் பாதுகாப்பு நீங்கள் என்ன மருத்துவரை அணுகி பரிசோதித்துக்கலாம். பட் சின்ன வலிகள்லாம் வந்து வர்றது சாதாரணம். பட் நாளடைவில் நீங்கள் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, டெய்லி பண்ணுறதுனால பழக்கமாகி அது வந்து நார்மல் ஆயிரும். அதில் ஒன்றும் பெரிய தொந்தரவு வராது. ஓகே டாக்டர், ஆன்டி ஏஜ்னிங் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தோல் சுருக்கத்தினாலையும் தலையில் ஏற்படுற இளநரையினாலையுமே வந்து ஒரு சிலவங்க பார்க்க வந்து முதுமையான தோற்றத்தில் இருக்காங்க. ஸோ இளநரை வந்து எதனால் ஏற்படுது டாக்டர்? உடம்புல பொதுவாக என்ன அப்படின்னா ஏஜிங் சொல்கிறது வந்து உடம்புல வந்து சிறுவயதில் இருந்த நீங்கள் இப்போ வந்து அந்த காலத்தில் உள்ள நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ட சாப்பாடும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடும் ஒன்றும் கிடையாது. அவங்க அவ்வளோ நல்ல சத்து வகையெல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம வந்து 2 minutes மேகி நூல்ஸ் மாதிரி அவசர உலகத்தில் அவசரமாக சாப்பிட்றோம். இது எவ்வளோ தூரம் ஜீரணமாகுதுங்கிறது நமக்கும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ புரதச்சத்து, எல்லா சத்துக்களும் சேர்ந்த உணவு. பழையது சாப்பிட்டாலும் அதில் அவ்வளோ சத்து இருந்திருக்கு. அவங்கள சாப்பிட்டா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 60-70 இருப்பாங்க. நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 20 வயசுலேயே எல்லா பிரச்சனையும் வருது. இதனால தான் அந்த புரோட்டீன் சத்துக்கள்லாம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இளநரை, தோல் சுருக்கங்கள் மாரிலாம் வருது. ப்ளஸ் இந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமது வேலை பழுமைக்காக வேக ஓட்டத்தினால ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஒரு முக்கியமான காரணம். பட் நிறைய பொதுமக்களுக்கு இது புரியலை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்காக தான் நிறைய வழிகளில் யோகாவில் போகிறேன், இல்லை டிவைன் ஸ்பிரிச்சுவலாக போகிறேன், நிறைய பேர் இந்த டைவர்ஷனில் போகிறாங்க. ஸோ இந்த மன அழுத்தமும் ஒரு காரணம், கொள்கிற உணவும் ஒரு முக்கியமான காரணம் இது. ஓகே டாக்டர், அதே போல் ஓவர் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்கள பார்த்தாலுமே சிறு வயதுலேயே வந்து அவங்க வந்து வயதான தோற்றத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஓவர் வெயிட் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி பண்ணலாம் டாக்டர்? இதுவுமே ஃபிட்னஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஓவர் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங்,
அதாவது இது வந்து பெற்றோர் ஒரு பெரிய காரணம். நம்ம அது குழந்தைகளுக்கு வந்து நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். ஆனால் பெற்றோர்களே என்ன பண்ணுறதுன்னா அந்த வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. ஏன்னா இவங்களுக்கு வேலைப்பளவு காரணம், இவங்களுக்கு நேரமின்மை. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் சாப்பாடு கொடுக்குறது. இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து அடிட்டிவ்ஸ், அதாவது எதுக்கு ஊட்டச்சத்து வேணுங்கிறதெல்லாம் போய் அடிட்டிவ்ஸ், அதாவது சுவைக்காக நம்ம சாப்பிட வேண்டியது, அதாவது நாவின் சுவைக்காக தான் சாப்பிட்றோம்லே, வயிற்றுக்காக இப்போ சாப்பிட்றதே இல்லை. நிறைய பேர் அது குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளும் போது கண்டிப்பாக ஓவர் வெயிட், அதான் நீ ஓவர் வெயிட்னு ஒன்று கிடையவே கிடையாது. தேவையில்லாத கொழுப்பு சத்து நம்ம சேர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் தான் இதை என்ன பண்ணால் 40 வயசுக்கு மேலே மருத்துவர் அன்றைக்கி நீங்கள் நடங்க போங்கன்றாங்க. அப்போ அந்த வெயிட்னால அவங்கள நடக்கவும் முடியாது. ஸோ இதனால் இந்த சிறு வயதிலேயே வந்து இந்த உணவு பழக்கத்தை வந்து எப்படி நீங்கள் மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உணவு பழக்கத்தையும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், தியானம் பண்ணுவதால் உடல் நலம் வந்து மேம்படுமா? அதனால ஆன்டி ஏஜிங் வந்து தடுக்க முடியுமா? ஆன்டி ஏஜிங் சொல்ல முடியாது. எல்லாமே மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. மனது ஏதாவது ஒன்று நினச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். இது இல்லைன்னு சொன்னால் அது அந்த இல்லைன்னு சொல்கிறத வந்து நிரூபிக்க ரொம்ப கஷ்டம். அது ஒரு தனி மனிதனால தான் முடியும். ஸோ அது மாதிரி என்னென்னா தியானம்ங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப கஷ்டம். 5 நிமிஷம் பண்ணுவோம் டாக்டர், ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. இல்லை சார் 5 நிமிஷம் பண்ணால் தூங்கிறேன் டாக்டர்ம்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுவும் ஒரு பழக்க வழக்கம் தான். இது இந்த தியானம் பண்ணுறது, மெடிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம். 24 மணி நேரம் நீங்கள் ஓடிட்டீங்க, தூங்குறீங்களோ வேலை செய்கிறீங்களோ எது பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே. சிறு வயதிலேருந்து பெரியவர் வரைக்கும் உட்காருங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த 5 நிமிடம் இதை வந்து எப்படின்னா சேலஞ்சாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலாம். டெய்லி 1 நிமிஷம் வீட்டில் உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் உங்களுக்கு வந்து மனம் அலைப்பாயும். அதுக்கப்புறம் 11ஆவது நாள் திடீர்னு உங்களுக்கு மனதில் ஒரு ஒளி பிறக்கும். புத்தருக்கு போதி மரத்தில் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஒளி பிறக்கும். என்ன மன அமைதி. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மெடிடேஷனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் வேலையில் கவனம் செலுத்தலாம். வேறு ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா புதுசாக உங்கள் ஐடியாலாம் உங்கள் மனசில் வரும். ஸோ இதுதான் பண்ணணும். இது கண்டிப்பாக இது பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு உடம்புல புத்துணர்ச்சிக்கும் போது ஏஜிங் அதுக்கு வார்த்தைக்கே இடம் இல்லாமல் போயிடும். ஸோ இது பயிற்சி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இன்றைக்கி நான் சொன்னதுனால எல்லாரும் டெய்லி 1 நிமிஷம் சேலஞ்ச் இதை எடுத்து பண்ணிங்கன்னா இந்த இதை வந்து முன்னால் 41 நாள் பண்ணால் இதை நல்லாயிருமாங்க. அது 41 நாள் பண்ணாங்க. ஏன்னா அடுத்த நாள் 42ஆவது நாள் அது வந்து ஹேபிட் ஆயிரும். ஸோ இதை டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். டாக்டர், இளமையாக வைத்திருக்க நிறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்டுகள்லாம் எடுத்து உபயோகிக்கிறாங்க. அது வந்து நல்லதா டாக்டர்? வயது காரணம். அதாவது 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சப்ளிமெண்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து டெய்லி உட்கொள்கிற உணவு கரெக்டாக இருந்தால் அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. இல்லை டெய்லி நீங்கள் ஃபிக்ஸட் உணவு மாரி காலையில் 2 இட்லி இல்லை வேறு எதுவும் தனியாக உணவு உட்கொள்ள முடியல அப்படின்னா சப்ளிமெண்ட் அவசியம். ஆனால் வயதான பின் 50 வயசுக்கு மேலே கால்சியம் சத்து குறையுது, பாஸ்பரஸ் சத்து குறையுது, இல்லை பொட்டாசியம் குறையுது, இல்லை அயன் குறையுது, உடம்புல ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க அது குறையுது அப்படின்னா அதுக்குள்ள சத்து புரத சத்துக்கள் மாதிரி அந்த சத்துக்கள்லாம் தனியாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். நோய் இருந்தால் மட்டும், இல்லைன்னா அது அவசியம் இல்லை. டாக்டர், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வயது முதிர்வு வந்து சீக்கிரம் ஏற்படுமா? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்னா அந்த காலத்தில் காலையில் எழுந்திரிச்சு 10 மணிக்கு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இல்லை வயலில் போய் வேலை பார்த்து சூரிய உதயம் முடிஞ்சது அதுக்கப்புறம் சூரியன் மறையும் நேரம் அப்படின்னா சாயங்காலம் வந்து சாப்பிட்டு அப்படி இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. டைம் வந்து ஃபிக்ஸட் டைம் ஆகிப்போச்சு. பணியினால் காலையில் டைம் இருக்குது, ஷிஃப்ட்டுன்னு வருது. மார்னிங் ஷிஃப்ட்டுங்கிறது, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுங்காங்க, நைட் ஷிஃப்ட்டுங்கிறாங்க. ஸோ இந்த வேலைப்பளுவுனால நீங்கள் வந்து நடந்து போகிறத விட ஓடி போய் வேலையை பார்க்க வேண்டியது. ஆஃபீஸ்லேயும் ஸ்ட்ரெஸ், வீட்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்லேயும் வந்து அவங்க வேலையை பார்க்கணும், எல்லாம் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பாக அவங்க வந்து ஏஜிங் சொன்னீங்கள்ல, ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆக வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாலெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி 58 ரிட்டையர் ஆகி விட்டுருவாங்க. இப்போ 58 ரிட்டையர் ஆக முடியவே முடியாது. 58 ஆன பிறகும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு காலகட்டத்தின் நமக்கு வருமானம் வேண்டும், அதாவது 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்டேஜில் போகும்போது கண்டிப்பாக இந்த வேலை விட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு இப்படி வேலை பார்த்துட்டே இருக்காங்க லைஃப் லாங்காக. மருத்துவத்துறை எடுத்தால் கூட எங்களுக்குலாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த காலகட்டத்தில் போகும்போது ரிட்டையர்மெண்ட்டே இல்லைங்கும் போது உடம்புக்கும் அது மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் தேவை. பட் அது தேவை ரிட்டையர்மெண்ட்டுன்னு இல்லாமல் வருமுன் காப்போன்னு சொல்லி அப்போ தான் உடற்பயிற்சி வந்து அங்கே வந்து நுழையுது, எங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து நுழையுது. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா அது சிறு வயதிலே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்டி ஏஜிங் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக குறையும். ஓகே டாக்டர். டாக்டர், பழங்கள் வந்து உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது கொடுக்குது டாக்டர்?
பழங்கள்னு பொறுத்தப்பட்ட ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாமே என்னென்னா அந்த அவசர உலகத்தில் எல்லாமே ஜூஸை குடிக்க ரெடியாக இருக்கும். எங்கே போனாலும் ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படி சொல்கிறோம். ஆனால் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ், அதாவது ஹோல் ஃப்ரூட்னு சொல்லுவோம், அது சாப்பிட்ற யாரும் ரெடியாக இல்லை. ஸோ முக்கியமான நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நார் சத்து, அதாவது இந்த ஃப்ரூட்ஸோட என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபைபர் கண்டென்ட்டு. இப்போ ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இந்த ஆப்பிள், மாதுளம்பழம் வந்து நிறைய உட்கொள்ளலாம். அவங்க சில பழங்களை, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டீங்க, பப்பாயா, கொய்யா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பிட வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாம். அவங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை ஒன்று. அடுத்தது வந்து இது ஜூஸாக சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து மிக்சடு, நிறைய ஃப்ரூட் ஜூஸு, அதுக்கப்புறம் அது மில்க் ஷேக் நிறைய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இதனால என்னென்னா அடிட்டிவ் சுகர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சுகர் ஏறுது. நார்மலாக குளுக்கோஸ் இருக்குது, டபுள் சுகர் ஆயிடுது. ஸோ இதனால எக்ஸ்ட்ரா கேலரி உடம்புக்கு ஏறுது. தேவையில்லாமல், உங்களுக்கு அவசியம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிற வேலைக்கு நீங்கள் பர்ன் பண்ணுற கேலரிக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரி வரும்போது தான் உங்களுக்கு ஓவர் வெயிட் போடுது. ஸோ பழங்கள் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா டெய்லி வந்து ஹோல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, முழு பழமாக சாப்பிட்றது முக்கியம். அதுலேயும் வந்து காலை உணவு வந்து மிக மிக அவசியம். இந்த காலை உணவில் வந்து 3 முக்கியமான பொருட்கள் இருக்க வேண்டும். ஒன்று கார்போஹைட்ரேட் சொல்லுவோம், அடுத்தது புரோட்டீன், அடுத்தது வந்து ஃபைபர் வந்து ஃப்ரூட். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இட்லி, தோசை, அது கண்டிப்பாக இருக்கணும். புரோட்டீன்கிறது வந்து வெஜிடேரியன் சைவம்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து தயிர், அப்புறம் பன்னீர், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் சொன்னீங்கன்னா பாயில்டு எக், அதில் 60 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது முக்கியம். மூணாவது வந்து ஃபைபருங்கிறது ஒரு ஹோல் ஃப்ரூட். இது 3 காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டோட, காலை உணவோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். யூஸ்வலாக என்ன பண்ணுறோன்னா காலையில் லைட் டயட் சாப்பிட்றோம், 1 இட்லி 2 இட்லி சாப்பிட்றோம் அவசர யுகத்தில். மத்தியானம் கொஞ்சமாக சாப்பிட்றோம், நைட்டு வந்து அப்போ தான் ரெஸ்ட் கிடைக்குது. அது ஸோ நைட்டு வந்து ஃபுல்லாக பிரியாணி அடிச்சிடறோம். ஸோ இது வந்து என்ன, நைட்டு தூங்குற நேரத்தில் பிரியாணி அடிச்சதுனால ஃபுல்லாக உங்கள் வெயிட்டுக்கு போய்ட்டுரு. அதுக்கப்புறம் இதை போய் ஓவர் வெயிட்டுன்றீங்க. அந்த ஓவர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நடக்கணுமா டாக்டர்னு கேட்குறீங்க. இது நடக்கிற காரியமா டாக்டர்னா இது நடக்கிற காரியம்தான். ஸோ உணவு பழக்கத்தை மாற்றினாலே நீங்கள் நல்லாயிருவீங்க. மருத்துவர் அணுக வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே டாக்டர், இந்த காலகட்டத்தில் பொரிச்ச உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் வந்து நடைமுறையில் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த உணவுகளை உண்ணுவதால வந்து ஆன்டி ஏஜிங் வந்து அதிகமாக சீக்கிரம் வருதா டாக்டர்? உங்கள் வயிற்றுக்கு உணவு தான் நீங்கள் சாப்பிடணும். பாரதி சொன்ன மாதிரி வயிற்றுக்கு உணவிலே ஜெகத்தினே அழுத்திடுவோம்னு சொன்னார். இந்த வயிற்று உணவு தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம எல்லாரும் உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறோம், ருசிக்கு தான் சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்கிறோம். அவசர யுகத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு எங்கே ஃபாஸ்ட்டாக கிடைக்குதோ, எங்கே டேஸ்ட்டாக கிடைக்குதோ அப்படி தான் சாப்பிட்றோம். ஆனால் பசிக்கு சாப்பிட்றவே இல்லை. அதனால் பசிக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்ல பசி எடுத்து சாப்பிட்டோம். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் உணவும் உறக்கமும் தான். இது இருந்தால் தான் நீங்கள் ஆன்டிஜிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பசிச்சு உணவு உண்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அது அவ்வளோ ஜீரணமாகி உடம்புல நீங்கள் சாப்பிட்ற அவ்வளவும் வந்து உடம்புல சேர்ந்துடும். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது தான் ஆன்டி ஏஜிங், எல்லா ஏஜிங்கும் வந்துடும். ஓகே டாக்டர், அதே போல் நிறைய பேர் இந்த படிக்கிறதுனால அதிகமான மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க நைட்டில் சரியாக தூங்காமல் கண்ணில் கருவளையம் வரும். அதனால் அவங்கள பார்க்கவே வந்து சீக்கிரமாக வயது முதிர்வு அடைஞ்சவங்க மாதிரி இருப்பாங்க. இதை தடுக்க என்ன டாக்டர் செய்யலாம்? இது வந்து சிறு வயதுலேருந்தே இப்போ வந்து அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ என்னென்னா ப்ரொஃபஷனல் கேரியர் ஓரியன்ட் நம்ம உலகமாகி போச்சு இந்த ப்ரொஃபஷனல் எல்லாமே. ஸோ அதனால் என்னென்னா முன்னால் +2 தான் வந்து மார்க் எடுத்து இன்ஜினியரிங், மெடிக்கல் அப்படின்னு போகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து எல்கேஜி அட்மிஷன்லேயே போட்டுறாங்க. இந்த ஸ்கூலில் படித்தா டாக்டர் ஆயிடலாம், அந்த ஸ்கூலில் படித்தா இன்ஜினியர் ஆயிடலாம். இப்படி ப்ரொஃபஷன் ஓரியன்டாக போகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சிறு வயதிலிருந்தே பசங்களுக்கு கட்டாயமாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து எல்லாமே படிப்பு எவ்வளோ முடிக்குமோ உடற்பயிற்சி முக்கியம், அதேமாதிரி விளையாட்டு முக்கியம். அதாவது எல்லா துறைகளிலும் வந்து குழந்தைகளை வந்து சிறந்து விளங்க வேண்டும். அப்படி மல்டி டேலண்டடாக அவங்க கொண்டு வந்தால் அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஃபுல்லாக படி. இது வந்து முக்கியமாக, இது வந்து அறிவுரை வந்து பெற்றோர்களுக்கு முக்கியமான அறிவுரை. படித்து தான் நான் படிக்கல நீ படிக்கணும், இப்படி கட்டாயப்படுத்தவே கூடாது. அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அவன் திறமையை வளர்த்து காமிக்க தான் வேண்டும். உங்களை மாதிரி உங்கள் பையன் இருப்பான்னா இருக்காது, அவனுக்கு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை வளர்க்கணும்னா அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ தான் அவனோட திறமை வெளியே வரும். அதுக்கு நீ கட்டாயப்படுத்தாமல் இருந்தாலே நீங்கள் இந்த 10th +2 உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு, அந்த நேரத்தில் உள்ள திடீர்னு உள்ள இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சி, அதனால தூக்கமின்மை, அதனால கருவளையம் வருது, இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், புகைப்பிடிப்பதால வயதான தோற்றம் இளமையிலே தோன்றக்கூடுமா? தோற்றம் வந்து மனதில் இது ஒரு பெரிய மாயை. ஸோ அதனால வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம், உடம்பு நல்லா இருந்ததுன்னா உங்கள் தோற்றம் ஆட்டோமேட்டிக்காக 60 வயசுனாலும் என்ன சார் 40 மாதிரி இருக்கீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் புகைப்பிடிப்புங்கிறது பெருங்கொடுமை. அது வந்து என்னென்னா இப்போ ஆக்டிவ் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங் வாங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னால் கூட நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், நீங்களும் நானும். அது என்ன காரணம்னா வெளியில் அடுத்து இன்னொருத்தர் புகைப்பிடிக்கிறதுனால, அவர் வெளியே விடுற புகையினால நீங்கள் பேசிவ் ஸ்மோக்கிங் இது பண்ணுறோம். இதுவும் டேஞ்சரஸ் டு ஹெல்த். அவருக்கு கேன்சர் வருதுன்னா அவருக்கு 50% 70% சான்ஸ்னால் உங்களுக்கும் 25% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த புகைப்பிடிப்பதில்
உடற்பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், உடற்பயிற்சியும் முக்கியம்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு ஆர்கனுக்குமே பிரத்யேக உடற்பயிற்சிகள் இருக்குது. அது நல்லதா டாக்டர்? ஒரு சிலவங்க ஃபேஸை நீட்டாக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கைக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில எக்ஸசைஸ்கள் தனித்தனி ஆர்கனுக்கு இருக்குல்ல, அது நல்லதா டாக்டர்? ஆமாம், இது வந்து எப்படின்னா, இது சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜிம் போகணும், இல்லை ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் போகிறாங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பயிற்சிகள் தேவை. இதுக்கு கண்டிப்பாக ஜிம் மாதிரி செயற்கை உபகரணங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனால் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ வீட்லேயே வந்து எல்லாருமே இது பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாடி வீட்டில் இருக்கீங்களோ இல்லை தனி வீட்டில் இருந்தாலோ, ஒரு மாடி இல்லாத வீடே கிடையாது. ஸோ அதில் படியேறி இறங்கினா அது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். உங்கள் ஃப்ளாட்டை மாடி வீட்டில் சுற்றி நடந்தீங்க ஓடினீங்கன்னா அது ஒரு, எந்த ஃப்ளாட்லேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்து அங்கே போனீங்கன்னா அது ஒரு உடற்பயிற்சி தான். ஆனால் பொதுவாக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வெயிட் லிஃப்டிங் போகணும், இல்லை ஒரு தனியாக பாடி பில்டிங் போகணுன்னா கண்டிப்பாக ஜிம்முக்கு போய் அதுக்கு அடுத்தான அந்த தசைகளுக்கு ஏற்றாப்பில், இப்போ பைசப்ஸ் பில்ட் பண்ணுறோம், ஒரு பாடி பில்ட் பண்ணுறோம், இந்த இவ்வளோ வெயிட் தூக்குறோம், ஹெவி வெயிட் தூக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு ஜிம் போய் தான் ஆகணும். அது வீட்டிலேருந்து பண்ணுறது கஷ்டம். டாக்டர், பருவ காலத்திற்கு ஏற்ப வரும் நோய்கள் என்னென்ன டாக்டர்? அதை எப்படி தடுக்கலாம்? பருவ காலங்கும்போது இப்போ வந்து இயற்கை பேரிடர், இப்போ வந்து கொரோனா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் வந்து பெரிய பேரிடர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து திடீர்னு நமக்கு உலகமே ஸ்தம்பித்து போச்சு. ஸோ அப்போ அதுக்காக தான் வருமுன் காப்போம்ங்கிறது பொதுவாக இருக்கணும். இப்போ வந்து திடீர்னு இப்போ கேரளாவில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துது. ஸோ இந்த காலகட்டம் என்னென்னா, மழை நேரம், அதனால வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து வெயில் நேரம், இதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நோய் நம்ம தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து எமர்ஜிங் ரீஎமர்ஜிங்பாங்க. அந்த காலத்தில் நோய்கள்லாம் இல்லைன்னு சொன்ன நோய்கள்லாம் இப்போ திருப்பி வருது. கொரோனாலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. இப்போ புதுசாக நோய்கள் வருது. இது வந்து ஒரு தைரியம் என்னென்னா, மருத்துவ முன்னேற்றம் ரொம்ப இருக்குது. இது முக்கியமான காரணம் தடுப்பூசி முறைகள் நிறைய இருக்குது. மக்களோட விழிப்புணர்ச்சியும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது ஒன்றும் பிரச்சனை, இது ஒன்றும் தடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனாலும் மழைக்காலம் வரும்போது என்னென்னா, இப்போ அரசு மேற்கொள்ளும் தடுப்பூசிகள் மாதிரி செயற்கையாக உள்ள இடங்களில் வந்து வீட்டை சுற்றியோ இல்லை வெளி இடங்கள்லையோ தண்ணீர் தேங்கி இருந்தால் அதில் கொசுக்கள் சேர்ந்து டெங்கு மாதிரி நோய்கள் பரவலாம். இதை தடுத்துக்கொள்ள வேண்டிய முறைகள் மிக மிக அவசியம். இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெங்கு வராமல் இருக்கணும், கொசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும், அதுக்கு நெட்டு போடுறது, இந்த ஈவினிங்கான குழந்தைகளை வெளியே விளையாடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதோட முக்கியமாக இந்த மழை நேரம் இதிலெல்லாம் வந்து வெளியில் போய் இந்த கையேதி பவனில் போய் சாப்பிட்றது, இது இந்த நோய்கள் பரவ முக்கியமான காரணம் ஃபுட் அண்ட் வாட்டர் ஒன்லி, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெளியில் போய் உணவு வகைகளை சாப்பிட்றதுனால, இப்போ கொரோனாவில் வந்து 14 நாள் வீட்டில் இருக்கும்போது வீட்டு உணவு தான் சாப்பிட்டோம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் டக்குன்னு வெளியில் போய் 14 நாள் வெளியில் போய் சாப்பிட்டோன்னா எல்லா வாந்தி பேதி எல்லாமே வந்துடும், ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் உள்ள இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலே இது போதும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக மழைக்காலம், அதுமாதிரி வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சொட்டாகி சில நோய்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வைரஸ் கிருமிகள் தாக்குற நோய்கள் வரலாம். ஸோ அதிலிருந்து பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல் ஜிம்முக்கு போகிறவங்க மசில் பில்டிங் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக வந்து இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக சில மருந்துகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து நல்லதா டாக்டர்? ஆமாம், இது வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் அந்த காம்படிஷன் போகிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. இது ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி போட்டிகளில் வந்து இந்த மாதிரி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதனால் நார்மலாக உள்ள மனிதனை விட இவங்க வேகமாக செயல்படணுங்கிற உத்வேகம் தான் காரணம். ஆனால் இது வந்து இது தவறான முறை. அதனால் இது என்னென்னா, இதோட பின் விளைவுகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஓகே டாக்டர். டாக்டர், மக்களிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வு எவ்வளவு இருக்குது டாக்டர்? இப்போ வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா வந்த பிறகு நல்ல விழிப்புணர்ச்சி நிறைய வந்துடுச்சு. ஏன்னா அந்த மெதுவாக தடுப்பூசிலாம் அந்த காலத்தில் போடும்போது ஒரு கார்டை போட்டு கொடுப்பாங்க, நிறைய தடுப்பூசி போட்டாங்களா அவங்களுக்கே பெற்றோர்களுக்கே சந்தேகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே தடுப்பூசி முறைகள்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது போக பள்ளி கல்லூரியில் சேர்கிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட்லாம், அதுவும் வெளிநாட்டுக்கெலாம் போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட், இம்யூனைசேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. தடுப்பூசி முறைகள்லாம் போட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணால் வெளியே போக முடியும். இப்போ கொரோனா இதெல்லாம் வந்து போட்டால் தான் வெளியே போக முடியும். ஸோ இந்த தடுப்பூசி முறைகள் நிறைய வந்ததுனால இது பார்த்துக்கிறாங்க. அதுவும் போக மக்கள் உடற்பயிற்சியே வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சைக்கிளிங் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க, ரன்னிங், ஜாகிங் போகிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்ச்சி நிறைய வந்ததுனால அதான் சொன்னேன், சராசரி வயது வந்து இப்போ ஏறிக்கிட்டே போகுது. 55-60 இருந்தது, இப்போ 70 ஆகி போச்சு. 70-80 நார்மலாக இருக்குது. ஸோ இது வந்து விழிப்புணர்ச்சி நிறைய தான் இருக்குது. இது நல்ல விஷயம்.
ஓகே டாக்டர். டாக்டர், அரசு உடற்பயிற்சிக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதாவது பிரத்யேகமாக செய்கிறாங்களா? நிறைய முறைக்கு ஸ்கூலில் காம்படிஷன், அப்புறம் போட்டி முறைகள், இது எல்லாமே நிறைய ஊக்கப்படுத்துகிறாங்க. இன்னொன்று ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் ஒவ்வொரு கல்லூரியில் இருந்தும் இது நிறைய ஊக்கப்படுத்துகிறாங்க. நிறைய போட்டி முறைகள் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸ் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, நிறைய பரிசுகள் ஊக்கத்தொகைகள் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அரசு தரப்பில் இது பெரிய நல்ல விஷயம். நன்றி டாக்டர். எங்களுடைய அரங்கத்துக்கு உங்களுடைய புதிய புதிய தகவல்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்தும் வயதாவதால் ஏற்படும் உடல்நல மாற்றங்களை சீர் செய்வது குறித்தும் விளக்கம் அளித்தவர் மருத்துவர் கந்தசாமி அவர்கள். உடனுரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.